அப்பா இல்லாதவங்க எத்தனை பேர் அவங்க கிட்ட போய் கேளுங்க. அப்பா இவங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே. ஒரு மாசத்துல குடிக்கல, அவர் அத்தனை வருஷமா கஷ்டமா. தந்தை பின்னே தகப்பனின் கண்ணீரை கண்டு எதுவுமே செய்யல. गोली छोड़ावे ये करी कोलंबे वो कुट्टी पत्ती ना இப்ராஹிம் இப்ராஹிம் ஐயாக்கு என்ன இன்னைக்கு விசேஷம்? ஏதாவது இன்னைக்கு விசேஷம் இன்னைக்கு பிறந்த நாள். பிறந்த நாள் என்ன? ஓகே, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஐயா உங்களுக்கு. இன்னைக்கு இப்ராஹிம் ஐயாக்கு பிறந்த நாள்னு சொல்லி யாரோ மிக்கி எல்லாம் அனுப்பி ஆட வச்சு ஐயாவே கிஃப்ட் எல்லாம் அனுப்பி இருக்காங்க. நிறைய பரிசு பொருள் எல்லாம் அனுப்பி இருக்கணும். தெரியுமா யார் அனுப்பி இருப்பாங்கன்னு? தெரியாது. அதுதான் யாருடப்பா தெரியும் எனக்கு. சரி, நீங்க சொல்லுங்க பாப்போம், யார் அனுப்பி இருப்பாங்க இன்னைக்கு உங்களை நினைச்சு? இப்ராஹிம் ஐயாவை நினைக்கிற மாதிரி யார் இருக்காங்க உறவுகள்? கன பேர் இருக்காங்க. சொல்லுங்க யாரு? பிள்ளைகள் கூட செஞ்சிருப்பாங்க. பிள்ளைகள் செய்திருப்பாங்க. என்ன பேர் பிள்ளைகளுக்கு? எத்தனை பிள்ளைகள் ஐயாக்கு? எனக்கு 11 மக்கள். ஓகே, ஒருத்தி காலஞ்சிட்டார் 10 பேர் இருக்காங்க. ஒரு நண்பர்கள் கன பேர் இருக்காங்க. யாரு என்ன மாதிரியா செஞ்சு இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். என்ன பதவி நீங்க வந்து கேட்டாரு, அது யாரா இருக்க முடியும் சொல்ல முடியல ஐயா.
சரி ஐயாக்கு ஃப்ரூட் பாஸ்கெட்டும் அனுப்பி வச்சிருக்காங்க. நல்லா பழம் எல்லாம் சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்கவும். சரி சொல்லுங்க பாப்பா, உங்களோட பிள்ளைகள்ட்ட இருந்து வந்திருக்கோம்னு சொன்னா உங்களோட பிள்ளைகள் யார் அனுப்பியிருப்பாங்க? யாருன்னு குறிப்பிட்டேன்னு சரி சொல்றேன். 10 பிள்ளைகள் இருக்கிறாங்க. 10 பேரும் சேர்ந்து அனுப்பியிருப்பாங்களா இல்ல யாரு ஒருத்தங்க அனுப்பியிருப்பாங்களா? எல்லா பிள்ளைகளும் செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா பிள்ளைகளும் சேர்ந்துதான் செய்திருப்பாங்க. என்ன நான் யாரையும் தனியா பிரிச்செல்லாம் சொல்ல மாட்டேன். அப்படியெல்லாம் விட முடியாது ஐயா. யாரோ ஒருத்தங்க தான் அனுப்பி இருக்கிறாங்க. உங்களோட பிள்ளைகள் 10 பேர்ல யாரோ ஒருத்தங்க அனுப்பி இருக்கிறாங்க. அப்ப அது யாரா இருக்கும்? நான் அது எப்படி திறந்து சொல்லல, என்னடா சொல்லல. சரி உங்களால சொல்ல முடியாட்டியும் யாரோ ஒருத்தங்க தான் எங்களுக்கு கிஃப்ட் தந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா யாரு தந்திருப்பாங்க? இன்சுமான். இன்ஸ்பான். ஓகே, எங்க இருக்கிறாரு? மன்னார் செலுத்தன்னு நினைக்கிறார். மண்ணால நிக்கிறாரு. ஓகே, மண்ணால இருக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து வந்திருக்கும். எத்தனை பொம்பளை பிள்ளை ஐயாக்கு, எத்தனை ஆம்பளை பிள்ளைகள்? 6 பொம்பளை பிள்ளைங்க, 5 ஆம்பளை பிள்ளைங்க. ஓஹோ, 5 ஆம்பளை பிள்ளைகள் இருக்கிறாங்க. என்ன அப்ப அதுல இது எத்தனையாவது மகன்? இவருக்கு கடைசி ஆள். கடைசியா? அதுதான் கடைசி ஆளுன்னு தான் ஐயா சொல்றாரு. அப்படியா? மற்ற எல்லாரும் சண்டைக்கு வர போறாங்களே. இல்ல, நான் பொதுவா சரி இந்தாங்க ஐயா, சாக்லேட்டும் ஐயாக்கு அனுப்பி இருக்கிறாங்க. இதுலயும் கிஃப்ட் எடுக்க எடுத்து பாருங்க. பாத்தீங்களா, இன்னைக்கு ஐயாக்கு கிஃப்ட் நிறைய வந்திருக்கு. பரிசு பொருள். என்ன சந்தோஷமா உங்களுக்கு? எதிர்பார்த்தீங்களா இப்படி எல்லாம் எனக்கு செய்வாங்க? எதிர்பார்க்கல. என்னையா 10 பிள்ளைகளை பெற்றிருக்கிறீங்க, யாராவது நினைப்பாங்க தானே ஐயாவை நினைச்சு செய்வாங்க தானே? எப்போ உடம்பையா இல்லைன்னாலும் நடந்துக்கிட்டு விசேஷமா எல்லாம் அதுதான் விசேஷமா நினைச்சிருக்காங்க. என்ன சரி, அந்த ஆளை யாருன்னு பாப்போம். என்ன வைங்க. சரி இதையும் எடுத்து பாருங்க. என்ன சரி வைங்க. சரி இதுலயும் ஒரு கிஃப்ட் எடுத்து பாருங்க என்ன வந்திருக்கு சொல்லுங்க. இது எனக்கு விசேஷமா என் மகள் மிஸ்னா. அப்படியா? பாத்தீங்களா, அப்ப மகளிட இருந்து வந்திருக்கோம். வந்திக்கலாம். ஐயாக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து அனுப்பி இருக்காங்க. அவதான் கூடுதலா இது எனக்கு வாங்கிடுவான். அப்படி எங்க இருக்கிறாங்க அந்த மகள்? அவ கல்பட்டியில இருக்கா. கல்பட்டியில இருக்கிற மகள்கிட்ட இருந்து அது வந்திருக்கு போல. அப்படித்தானே? பாப்போம். மற்றதெல்லாம் யார் அனுப்பியிருப்பாங்க? இத பார்த்தோன்னே மகளை சொல்லிட்டாங்களே. என்ன எல்லாமே மாறி போச்சு. நான் அவ கூடுதலா எனக்கு விருப்பமா வார நேரம்லாம் இதான் வாங்கிடுவாரு. அப்படியா? அப்ப அவங்க இருந்து கிஃப்ட் வந்திருக்கும். வந்திக்கலாம். வந்திருக்கலாம். கல்பட்டியில இருந்து கிஃப்ட் வந்திருக்கு போல. அவன் இருக்கிற நேரம்லாம் அனுப்பி விடுவான் எனக்கு. ஆமா மகள். பாத்தீங்களா? சரி அப்ப இப்ப பாப்போமா, மகளிட்ட இருந்து வந்திருக்கா இல்ல நீங்க சொன்ன கடைசி மகளிட்ட இருந்து வந்திருக்கும்? சரி பாப்போமே, ஏதாச்சும் பார்க்கத்தானே வேணும். சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். யார்கிட்ட இருந்து வந்தீங்கன்னு பார்க்கணுமே. நான் ஒரு ஆளை குறிப்பிட்டு இதா வளமையா தாரவோ இவங்க மத்தாக்கெல்லாம் எல்லாம் எனக்கு தந்துக்கிட்டே இருப்பாங்க எல்லா நாளும். இந்த விசேஷமா எல்லாம் வந்திருக்கிறதால யாருன்னு சொல்லலாமே. யாருன்னு சொல்லலாம் இருக்கேன். சரி பாவம் அப்பாவை கஷ்டப்படுத்த வேண்டாம், நானே சொல்லிடுறேன். சரி அம்மாக்கு என்ன பேர்? காதர் பிபி. பிபி. ஓகே, காதர் பிபி அம்மாக்கு பிறந்த நாள் முடிஞ்சதா? முதலாம் மாசம் முடிஞ்சதே இப்ப எல்லாம் கொண்டாடுறாங்க சேர்த்து. பாத்தீங்களா? அம்மாக்கு பிறந்த நாள் முடிஞ்சாலும் சரி, அம்மாக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லி இந்திய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சரி அம்மா சொல்லுங்க, அம்மாவை நினைச்சு யார் அனுப்பியிருப்பாங்கன்னு? எல்லா பிள்ளைகளும் தரும். ஆனா அப்படி எல்லா பிள்ளைகளும் தரையில ஐயா சொன்ன மாதிரி. சரி அதுல யாரும் ஒரு பிள்ளைதான் தந்திருக்கும். யாரு? இன்சாமம். ஓகே, கடைசி மகன் அவரையா சொல்றீங்க? சரி அவர்கிட்ட இருந்து வந்திருக்கும். இல்ல கடைசி மகன் எல்லாரும் சொல்றீங்க. அப்படியா? சரி சரி, உங்களோட இருக்கிறபடியால உங்களுக்கு அவர் வந்திருப்பாருன்னு சொல்றீங்க. சரி அம்மாக்கு சாக்லேட் பாஸ்கெட்டும் அனுப்பிடுவாங்க. இதே எடுத்து பாருங்கம்மா, இதுலயும் கிஃப்ட் வந்து பாருங்க. அம்மாவுக்கு எவ்வளவு கிஃப்ட் வந்திருக்கு. நான் ஐயாயிரம் பிறந்த நாளோட சேர்த்து அம்மாவுக்கும் அனுப்பிடுது. காட்டுங்க அப்படி காட்டுங்க. சரி வைங்க. சரி இதுலயும் ஒரு கிஃப்ட் இருக்கு. அம்மாவுக்கு எடுத்து பாருங்க.
சரி, அம்மாக்கு அப்பாவுக்கு தேவையான எல்லாம் வந்துட்டேன்னு. அது நீ எவ்வளவு சந்தோஷமா இருக்கு ரெண்டு பேருக்கும். எல்லா பிள்ளைகளும் எல்லாரும் சரி. சரி, இப்ப உங்களோட 10 பிள்ளைகளும் சேர்ந்து அனுப்பி இருக்கிறாங்களா அல்லது யாரும் ஒரு ஆள் அனுப்பி இருக்காங்க? அம்மா சொல்லுங்க. எல்லா பிள்ளையும் சேர்ந்துதான், எல்லாரும் சேர்ந்துதான் அனுப்பி இருப்பாங்க. நான் சொல்றேன் யாரும் ஒரு ஆள் தான் அனுப்பி இருக்கணும். அப்ப யாரும் சொல்லுவோம்? எங்க அவன்? இது என்ன கதை? இது நாங்க கூட்டிட்டு வந்த மிக்குமோ? இது என்ன கதையா கிடக்கு? அப்படியா? உங்களோட நாளைய குடிக்க உங்களோட மகனை நினைச்சிட்டு அப்படி இல்லாம நாங்க கூட்டிட்டு வந்த ஆளுதான் அது. சரி, உங்களோட அப்படியா? அதை பார்த்துட்டுதான் இந்த மிக்கி மவுஸ் அந்த விளையாட்டு விட்டுருக்கு போல. இந்த மிக்கி மவுஸுக்கு தெரிஞ்சிருக்கு உங்களோட மகன் தான் நான் நாடிய பிடிக்கிறது. அதே மாதிரி தெரிஞ்சிருக்கு உங்களையே மாத்தேன். சரி, பாப்போம்மா. அம்மாக்கு அப்பாவுக்கு யாரெல்லாம் கிட்ட அனுப்பி இருக்கிறாங்க. சரியா? ஒரு வாழ்த்து வந்திருக்கே, வாசிக்கிறேன். சரியா? அதிக அன்பு கொண்டு ஆசையாய் பெற்று வளர்த்து பாசமாய் பார்த்து எம் தேவைகளை பூர்த்தி செய்து எம்முடன் அன்புடன் நடந்து எதுவானாலும் முன்னின்று தோள் கொடுத்து எம்மை ஆளாக்கி அழகு பார்த்திடும் ஆசை அப்பாவே அம்மாவே. எம் உறவாய் நீங்கள் கிடைத்தது எம் பாக்கியமே. எமக்காய் வாழ்ந்திடும் உங்களுக்கு இன்று மலர்ந்த தினம், எங்கள் மகிழ்ச்சியின் தினம். இந்நாள் போல் எந்நாளும் ஆனந்தம் கொண்டு சிறப்பான எதிர்காலத்துடன் நலமாய் வாழ்வில் பல முன்னேற்றங்கள் கண்டு எம்முடன் அன்புடன் வாழ்ந்திட எல்லாம் வல்ல ஆண்டவனை வேண்டி அன்பாய் வாழ்த்திடும். நீங்க சொன்ன மாதிரியே உங்களோட எல்லா பிள்ளைகளும், உங்களோட கடைசி மகனும் அவ்வளவு பிள்ளைகளும் சேர்ந்துதான் இதை செய்திருக்காங்க. 10 பேரும் சேர்ந்து. சந்தோஷமா அப்பா அம்மாக்கும் உங்களோட எல்லா பிள்ளைகளும் மற்றும் குடும்பத்தினர் உறவுகளுடன் நமது என்ஜேவி சர்ப்ரைஸ் சார்பாக அம்மாவையும் அப்பாவையும் வாழ்த்தி நிற்கின்றோம். சரி, போங்க பாப்பா. அப்படி சந்தோஷமா பாக்கு பாத்தீங்களா? கிஃப்ட் மட்டும் இல்ல, அவரே மிக்கிய வந்து ஆடி பாடி உங்களை சந்தோஷப்படுத்தி இருக்கிறா. இல்ல என்னமா சொல்லி விடுங்க உங்களோட மகனுக்கு. Birthday to you, happy birthday to you, happy birthday dear Amanappa, happy birthday to you, may God bless you, may God bless you, may God bless and keep you. Happy birthday.